தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அசஸ்ம கொடுப்பனவு குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. போர் தணிந்ததும் மத்திய கிழக்கிற்கு பறக்க போகும் ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள். மத்திய கிழக்கு மோதல்களில் 4 இலங்கையர்கள் காயம். வெளியான தகவல். மத்திய கிழக்கு போரின் எதிரொலி எகிரப்போகும் இலங்கையின் எரிபொருள் விலை. மகரகமவில் கடை தொகுதி தீக்கிரை. இலங்கையின் தென் கடற்பரப்பில் சோதனையில் இருந்த கடற்படையினருக்கு அதிர்ச்சி. பாரிய மோசடி முறியடிப்பு. இலங்கையை கடந்து செல்லும் 60,000 கப்பல்கள். போர் நீடித்தால் இலங்கைக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய ஆபத்து. பெட்ரோலை பதுக்கி வைத்திருந்த பெண் கைது. டெவோட் நீர்வீழ்ச்சி சுற்றுவட்ட பகுதியில் தீப்பரவல். வெளிநாட்டில் இருந்து வந்த உரிமையாளருக்கு தனது வீட்டில் காத்திருந்த அதிர்ச்சி. திருகோணமலையில் சம்பவம். தொடர்பென விரிவான செய்திகள். அஸ்வஸ்ம உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் விண்ணப்பித்த நலன்புரி கொடுப்பனவை பெறுவோர் மற்றும் பெறாதோரின் தகவல்களை புதுப்பிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நலன்புரி நன்மைகளை பெறும் நபர்களின் பெயர் பட்டியலை வருடாந்தம் புதுப்பிப்பது கட்டாயம் என்பதால் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கு தகுதியுடைய 29,93,558 நபர்கள் ஏற்கனவே தமது தகவல்களை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அவர்களின் தகவல்களை உறுதிப்படுத்தும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தற்போது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் 28ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாகவும், எனவே கணக்கெடுப்பு உத்தியோகத்தோர் வீட்டிற்கு வரும்போது தேவையான ஆவணங்களை தயாராக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து உறுப்பினர்களினதும் தேசிய அடையாள அட்டைகள், கடந்த 3 மாதங்களுக்கான மின்சார பட்டியல்கள், காணி உறுதி பத்திரங்கள், வாகன உரிமை பத்திரம் மற்றும் மருத்துவ சான்றிதழ்கள் போன்ற ஆவணங்களை உத்தியோகத்தர்களிடமிருந்து சமர்ப்பிக்க தயாராக வைத்திருக்குமாறு கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போர் நிலைமை தணிந்த பின்னர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு செல்வதற்கு இருந்து தடைப்பட்ட சுமார் 3000 இலங்கையர்களை அனுப்ப தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. விசாக்கள் மற்றும் விமான டிக்கெட்டுகளை ஏற்பாடு செய்ய பணியகம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும், அடுத்த 2 அல்லது 3 வாரங்களில் நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு அவர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொழிலாளர்களை அனுப்பி பயிற்சி அளிப்பதை தொடர்ந்து செய்து வருவதாகவும், அந்த நடவடிக்கைகளுக்கு எந்த இடையூறும் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைட், ஓமான், பஹ்ரைன், கத்தார் மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் சுமார் 1 மில்லியன் இலங்கையர்கள் பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக மத்திய கிழக்கு நிலவும் மோதல்கள் காரணமாக இதுவரையில் 4 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக வெளிவிவகார இராஜாங்க அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். எனினும் அவர்கள் நால்வரும் தற்போது சிகிச்சையின் பின்னர் வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் இராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து செயற்படுவதாகவும், தூதரகங்கள் ஊடாக இது தொடர்பில் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஈரானின் போர் மோதல்கள் தொடர்ந்து நீடிக்கின்ற நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள அண்டை நாடுகள் மீது இனிமேல் தாக்குதல்களை நடத்த போவதில்லை எனவும், இதுவரை நடத்திய தாக்குதல்களுக்காக மன்னிப்பு கோருவதாகவும் ஈரான் ஜனாதிபதி அறிவித்திருந்தார். எனினும் ஈரான் ராணுவம் தொடர்ந்து குவைட், கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராஜ்யம் உள்ளிட்ட நாடுகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வளைகுடா பிராந்தியத்தில் போர் நீடித்தால் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அவசரகால திட்டங்களை இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனம் தயாரித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான அளவு மசகு எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருள் கையிருப்புள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னர் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்ய இந்தியாவிடமிருந்து அதிகப்படியான எரிபொருளை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கான பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து செலவு குறைவு என்பதால் இங்கு இந்திய நிறுவனங்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அத்தோடு சிங்கப்பூர் ஊடாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் திறந்தே உள்ளது. இதேவேளை வளைகுடா பிராந்தியத்தில் போர் நீடித்தால் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மகரகம நகரில் அமைந்துள்ள கடை தொகுதியொன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து இன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கோட்டை தீயணைப்பு பிரிவின் 4 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இலங்கை கடற்படையினர் நாட்டின் தெற்கு திசையில் உள்ள ஆழ்கடலில் முன்னெடுத்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது போதைப்பொருள் என சந்தேகிக்கப்படும் பொதிகளை ஏற்றிச் சென்ற பல நாள் மீன்பிடி படகு ஒன்றை கைப்பற்றியுள்ளனர். இதன்போது குறித்த மீன்பிடி படகில் இருந்த 6 நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி படகு போதைப்பொருள் என சந்தேகிக்கப்படும் பொதிகள் மற்றும் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காகவும் சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் கரைக்கு கொண்டு வரப்படுவதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இந்து சமுத்திரத்தில் போர்ச்சூழல் ஒன்று ஏற்படுமாயின் அது இலங்கையை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்துக்கும் கடுமையான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக இந்தியா சென்றுள்ள கர்சடி சில்வா அங்கு ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச கடல் பகுதியில் ஆனால் இலங்கை கடற்பரப்பிற்கு சற்று வெளியே ஈரானிய கடற்படை போர்க்கப்பல் தாக்குதலுக்குள்ளானது. எவ்வாறு இருப்பினும் அந்த தாக்குதல் நமது பிரத்யேக பொருளாதார கடற்பிராந்திய எல்லைகளுக்குள்ளே இடம்பெற்றுள்ளது. இலங்கை எப்போதும் ஒரு அமைதியான நாடாகவே இருந்து வருகிறது. அந்த நிலைப்பாடு தொடரும். மத்திய கிழக்கு போர்ச்சூழலில் நாம் யாருக்கும் சார்பானவர்கள் அல்ல. இலங்கை செய்திகள் அந்த வகையில் இப்பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையையும் அமைதியையும் தான் நாம் வலியுறுத்துகின்றோம். இந்து சமுத்திரத்தில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பதே எமது விருப்பம். பல ஆண்டுகளாக கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பு பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தை மூலம் இதை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் நிதானமாகவும் மனித உயிர்கள் குறித்து எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்து சமுத்திரத்தில் மோதலை நாம் விரும்பவில்லை. உலகின் பரபரப்பான கப்பல் போக்குவரத்து பாதையில் இருந்து இலங்கை சில கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது. ஆண்டுக்கு சுமார் 60,000 கப்பல்கள் இலங்கையை கடந்து செல்கின்றன. பெருமளவிலான எரிபொருள் இதன் வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. எனவே இந்து சமுத்திரத்தில் போர்ச்சூழல் ஏற்படும் பட்சத்தில் அது இலங்கையை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்துக்கும் கடுமையான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் ஈரான் கப்பல் மீதான தாக்குதல் குறித்து நாம் கவலை அடைகின்றோம். இவ்வாறான மோதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இவை இலங்கையின் பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் சிக்கல்கள் ஏற்பட்டால் அது எம்மை கடுமையாக பாதிக்கும். அது மாத்திரமின்றி மத்திய கிழக்கில் உள்ள இலங்கை பணியாளர்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் அந்நிய செலாவணி, சுற்றுலாத்துறை என்பவற்றிலும் பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும். இந்த போர் சில வாரங்களுக்குள் முடிவுக்கு வந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் இது நீடித்தால் நிச்சயமாக எங்களுக்கு கடுமையான சிக்கல்கள் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார். வீடொன்றினுள் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதி பெட்ரோலை கல்முனை தலைமையக போலீசார் மீட்டுள்ளனர். வீடொன்றில் பெட்ரோல் பதுக்கி வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக இன்று கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த வீட்டின் கட்டிலின் கீழ் சூட்சுமமாக போத்தல் மற்றும் கலன்களில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் சுமார் 32 லிட்டர் பெட்ரோல் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் 39 வயது மதிக்கத்தக்க பெண் சந்தேக நபர் கைதான நிலையில் போலீஸ் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். மேலும் குறித்த வழக்கு நாளை திங்கட்கிழமை கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைக்காக பாரப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக புகழ்பெற்ற டெவான் நீர்வீழ்ச்சி பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 6 அறைகளை கொண்ட
ஒரு கபான முற்றாக நெறிந்து நாசமாகியுள்ளதாக திம்புலப்பத்தனை போலீசார் தெரிவித்தனர். கொட்டக்கலை தலவாக்கலை டெவான் நீர்வீழ்ச்சிக்கு அருகாமையில் உள்ள 50 ஏக்கர் கொண்ட காட்டுப்பகுதியிலே குறித்த சம்பவம் இன்று ஏற்பட்டுள்ளது. அத்துடன் சுமார் 25 ஏக்கருக்கும் மேம்பட்ட வன பாதுகாப்பு நிலப்பகுதி அழிவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலா விடுதிக்கு சொந்தமான கபானா எரிவடைந்ததனால் தளபாடங்கள் உள்ளிட்ட அனைத்தும் தீக்கிரையாகியுள்ளன. இதனால் கொட்டக்கலை நுவரெலியா பிரதான வீதி புகையினால் மூடப்பட்டுள்ளது. குறித்த தீயினை கட்டுப்படுத்துவதற்கு ஆட்டன் நகர சபையின் தீயணைக்கும் பிரிவினர் திம்புலப்பத்தினி போலீசார் இணைந்து தீயினை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த தீ விபத்து காரணமாக மின் இணைப்புகள், தொலைபேசி இணைப்புகள் ஆகியன தீயில் பாதிப்புக்குள்ளாகின. வனப்பகுதி அழிவடைந்ததனால் எமது நாட்டிற்கே உரித்தான அரிய வகை தாவரங்கள், சிறிய உயிரினங்கள், மூலிகை செடிகள் உள்ளிட்டவை அழிவடைந்திருக்கலாம் என அச்சம் தெரிவிக்கின்றனர். இதே நேரம் நீர்ப்பாசன பகுதியில் குறித்த தீ ஏற்பட்டுள்ளதனால் நீரூற்றுக்கள் அற்றுப்போகும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளன. தீ விபத்துக்கான காரணம் உறுதி செய்யப்படாத போதிலும் இனம் தெரியாதவர்களால் இந்த தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என பிரதேசவாசிகள் சந்தேகிக்கின்றனர். வறட்சியான காலநிலையை அடுத்து காற்று வேகமாக வீசுவதால் தீயினை கட்டுப்படுத்துவது முடியாத காரியமாகியுள்ளது. எது எவ்வாறான போதிலும் குறித்த தீ வைப்புகள் காரணமாக மலையகத்தில் பல பகுதிகளில் பாரிய குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே குறித்த தீ வைப்பு சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கு தேவை நடவடிக்கைகளை உடன் பொறுப்பு வாய்ந்தவர்கள் எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருகோணமலை உவர்மலை லோவர் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் கூரையிலிருந்து 2 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. வீட்டின் உரிமையாளரால் வீட்டு கூரைக்கு மேல் கைக்குண்டுகள் இருப்பதாக திருகோணமலை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 கைக்குண்டுகளை மீட்டுள்ளனர். இந்த வீட்டின் உரிமையாளர் 1993ஆம் ஆண்டு முதல் இங்கிலாந்தில் வசித்து வருகிறார் எனவும் 27/2/2026 அன்று இலங்கைக்கு திரும்பிய நிலையில் அவரது மூத்த சகோதரர் வீட்டில் தங்கியுள்ளார் எனவும் ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதேவேளை குறித்த கைக்குண்டினை திருகோணமலை நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நேற்று மாலை செயலிழக்க செய்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.